த.வே.க. தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்து படு வேட்கையாக போயிட்டுருக்குது. மதுரை மாநாடு அப்படி இப்படின்னு கோலாகலமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் அப்படிங்கும்போது விஜயோட நிலைப்பாடு பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து திமுக தான் தமிழ்நாட்டின் தீய சக்தி, திமுக இருக்கக்கூடாது, திமுக வளரக்கூடாது, திமுக ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சின் சாராம்சமாகவே இருக்குது. ஸோ விஜய் நமக்கு எதிராக போயிட்டாரு அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் என்ன வரும்னா விஜயின் போட்டியாளர் யார்? நம்ம தல அஜித். ஸோ அவர் அரசியலுக்கு விஜய்க்கு எதிராக நிற்க வைக்கிறான்னு பார்த்தா அஜித்துக்கு அரசியல் நிலைப்பாடெலாம் கிடையாது. வேணும்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா விஜயை கோவப்படுத்துற மாதிரியோ இல்லை வெறுப்பேற்றுற மாதிரியோ ரசிகர்களை நான் என்றைக்குமே சுயநலமாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி விஜய் ரசிகர்களை டென்ஷன் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனாலும் கூட கடந்த ஒரு 10 வருடங்களாகவே நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா திராவிட கட்சிகளின் ஆதரவாளர் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். பிஜேபி கொண்டு வந்த பல திட்டங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சூர்யா அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஜெய்பீம் படத்தின் போதும் சரி மற்ற விஷயங்களையும் சரி திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடையும் கருத்துக்களையும் தான் சொல்லிட்டு வந்தார் சூர்யா அவர்கள். அதே சமயத்தில் திமுக சாயலிருந்து அதாவது திமுக சைட்லேருந்து ஏகப்பட்ட மக்களுக்கு எதிரான பல விஷயம் நடக்கும் போதெல்லாம் சூர்யா அவர்கள் கம்முன்னு இருந்தார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா திமுகவின் ஆதரவு ஆள் அப்படிங்கிற பிம்பம் வந்துருச்சு. இப்போது அகரம் ஃபவுண்டேஷன் அந்த 15வது வருட விழா நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அப்போவே நினச்சாங்கன்னா இதை ஏன் இப்போ நடத்தணும், அப்போது விஜய்க்கு எதிராக சூர்யாவை கூர்திட்டி கொண்டிருக்கிறது திமுக அப்படிங்கிற அந்த ஐடியா தான் எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போது சூர்யா அவர்கள் இந்த செய்தி வேகமாக பரவுகிறது ஒரு அறிக்கையே விட்டுருக்காங்க. அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் மூலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 தேர்தலில் சூர்யா போட்டிடுறாரு, விஜய் கூட மோதுறாரு அப்படிங்கிற தகவலாம் பார்த்திங்கன்னா போலியான செய்தி. அது சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிறது. இது அவரோட கோட்பாடுகளுக்கு எதிரானது. அவரின் கவனம் முழுக்க முழுக்க சினிமாவில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலிருந்து சூர்யாவுக்கு அரசியல் விருப்பம் இல்லை, அரசியல் வருகையும் இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அமைஞ்சிருச்சு. ஒருவேளை சூர்யா அரசியலுக்கு வந்தார்னா விஜய்க்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.